ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் பத்தல. ஹல்லேலூயா, சத்தம் கூட பத்தல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அவருடைய வேதத்துக்கு என்னைக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க என்று இயேசு நாமத்தினால விசுவாசிங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. எல்லாரும் உபவாசத்தோடு வந்திருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் விசுவாசம். ஹல்லேலூயா. என்னது விசுவாசம்? விசுவாசம் என்றால் என்ன சொல்லுங்க? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் பிலீவ்? விசுவாசம் என்றால் என்ன? நம்பணும். நம்பிக்கை என்றால் என்ன? அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க, இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க. விசுவாசம் என்றால் நம்ம காணக்கூடாதவை. ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் பார்க்கவே அல்ல. அதான் எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டது. விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும். ஹல்லேலூயா. நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அந்த விசுவாசத்தோட நம்ம இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. எவிடன்ஸ்னா என்ன? ஆதாரம். ஹல்லேலூயா. எவிடன்ஸ்னா என்ன? ஒரு ஆதாரம். ஆங்கிலத்தில் எவிடன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எந்த ஆதாரத்தோட நம்ம கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாய் இருக்கு. இது நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கவே அல்ல. ஆனா அந்த பார்க்காத நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் நிச்சயமாய் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசமானது ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் நீடித்து நிலைநிற்க வேண்டும். இந்த விசுவாசம் இல்லை என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டது வீண், நாம் ஞானஸ்நானம் எடுத்தது வீண், நாம் சபைக்கு வருவதும் வீண் தான். அருமையான தேவஜனமே, வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அருமையான தேவஜனமே, யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க? ரட்சிக்கப்பட்டவங்களோட கை தூக்குங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த ரட்சிப்பின் நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறதா? ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பினுடைய நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறதா? அருமையான தேவஜனமே, அந்த ரட்சிப்பினுடைய நிச்சயம் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள விசுவாசம் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் நிச்சயம் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கும்போது ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அருமையான தேவஜனமே, இந்த விசுவாசத்தை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அன்னாளின் விசுவாசம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு பெண் பிள்ளையை கொடுத்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? எந்த பிள்ளைகளை கொடுத்தால்? ஆண் பிள்ளை. ஹல்லேலூயா. இந்த ஜெபம் என்ன? இது என்ன விசுவாசம் என்றால் ஒரு உறுதியான ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கையான ஒரு விசுவாசம். அருமையான தேவனே, அன்னாள் ஜெபத்துல என்னைக்கு அன்னாள் எப்படி அழுகுறான்? மனம் கசந்து அழுகிறாள். அருமையான தேவனே, இன்னைக்கு நம்ம எப்படி அழுகிறோம்? ஹல்லேலூயா. ஆண்டோடைய பாதத்துல நம்ம எப்படி அழுகிறோம்? அருமையான தேவனே, இது ஒரு விசுவாச அழுகை. ஹல்லேலூயா. இது ஒரு விசுவாச அழுகை. உங்க பிள்ளைகளை கடை கொண்டுட்டு போனா அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணும்? அது வாங்கி கொடுமா, இது வாங்கி கொடுமா சொல்லி நம்ம வாங்கியே தரமாட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? அழும், அடம் பண்ணும், அடமட்டு பண்ணும். ஆனா அந்த அடம் பண்ற பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்கி கொடுப்போம். அதே போல நம்ம ஜெபத்துல தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அடம் பிடிக்க வேண்டும். அருமையான தேவனே, அன்னாள் எப்படி ஜெபிக்கிறா? அது கீழே வாசிங்க. அவன் சகல நாளும்
அவனை நான் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அருமையான தேவஜனமே, இது என்ன பொருத்தனைங்க? இது என்ன ஜெபம்? இது வரைக்கும் அவளுக்கு கர்ப்பத்துல ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. குழந்தை பிறப்பதற்கான ஒரு அறிகுறியுமே இல்லை. அறிகுறியே இல்லாதவ அவ எந்த குழந்தையை கேட்கிறா? ஆண் குழந்தை கேட்கிறா. இதே நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? ஆண்டவர் ஏதாவது ஒரு குழந்தை தாங்கப்பா, என்ன கேட்போம்? ஏதாவது ஒரு குழந்தையை தாருமாப்பா. ஆனா அண்ணாவுடைய விசுவாசம் எப்படி இருந்த? நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? குறிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். அருமையான தேவன், நம்முடைய விசுவாசம் ஏனோ தானே என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு இருக்கக்கூடாது. அதான் எபிரேயர் 11 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசமானது நம்பப்படுவரின் உறுதியும் காணப்படாத நிச்சயமா. காணப்படாத அண்ணால் இது வரைக்கும் அவளை பார்க்கல, ஆனா அவ எது மேல வச்சிருக்கிறா? நிச்சயம் வச்சிருக்கிறா. அதே போல நம்ம விசுவாசம் என்னவா இருக்கும்? நிச்சயிக்கப்பட்டதா இருக்கிற அறிவான் தேவஜனமே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அண்ணாலை பார்த்து அதுக்கே வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, ஹல்லேலூயா. எவ்வளவு நேரங்க? 1 மணி நேரம், 2 மணி நேரம். நம்ம எத்தனை மணிக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம்? மற்றபடி இந்த சபையில் எத்தனை பேர் வந்து ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் வந்து ஜெபம் பண்றீங்க? அட்லீஸ்ட் ஒரு விசுவாசி. ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு விசுவாசி. நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த சபை திறந்துதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கணும்னா இங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் இது ஜெபத்திற்காக திறக்கப்பட்ட ஒரு வீடு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ணாளுடைய குடும்பத்துல பெரிய பிரச்சனை. அவளோட நாச்சியார் என்ன பண்றா? அவளோட கூட சண்டை போட்டு கொண்டிருக்கிறா. ஆனா இதே நம்ம வீட்டுல அந்த சண்டை நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க முடி நீங்க பிடிக்க, உங்க முடி அவங்க பிடிக்க, என்ன சண்டையாயிடும்? பெரிய சண்டையாயிடும். ஆனா அண்ணால் என்னங்க பண்ணா? அவ கூட சண்டை போடல. நான் யாருக்கிட்ட போராடினா பதில் கிடைக்குன்னு சொல்லி அவள் நினைச்சு ஆண்டவரோடு கூட போராடினா. அருமையான தேவஜனமே, அதுக்கே வாசிங்க. ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருக்கையில் அண்ணால் தன் இருதயத்திலே பேசினான். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவளுடைய சத்தமோ கேட்கப்படவில்லை. அப்புறம் என்ன ஜெபங்க? இதே நம்ம ஜெபம் பண்ணா தனிமையில நம்ம உட்கார். ஐயா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. சிஸ்டர், நீங்க ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்றது ஊருக்கே கேட்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றது யாருக்கு கேட்கக்கூடாது? ஊருக்கே கேட்கக்கூடாது. நீங்க பண்ற ஜெபம் யாருக்கு கேட்கணும்? ஆண்டவருக்கு மாத்திரமே தான் கேட்கணும். அவள் தன் உள்ளத்திலே ஜெபித்தாள். அல்லேலூயா. அவள் தன் உள்ளத்திலே ஜெபித்தாள். அருமையான தேவஜனமே, அண்ணால் ஜெபித்தாள். அதுக்கே வாசிங்க. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அண்ணால் பிரவித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே. ஹலோ, நிறுத்துங்க. ஊழியக்காரர் பார்த்து என்ன சொல்றான்? அப்படி அல்ல என் ஆண்டவனே. நம்ம பிஷப்பையை பார்த்து யாரா அப்படி சொல்லியிருக்கிறீங்களா? ஹலோ, அண்ணா சொல்லியிருக்கிறீங்களா? சொன்னது இல்லை. தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னா ஊழியக்காரங்க தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்க சபை மெய்ப்பர் போதகரை நீங்க ஆண்டவரே கூட சொல்லலாம். அல்லேலூயா. இங்க அண்ணால் என்ன சொல்றான்? ஆண்டவரே, வாசிங்க. நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அவ எப்படி ஜெபிக்கிறான்? நம்ம என்னைக்காவது அப்படி ஜெபிச்சிருக்கிறோமா? ஹலோ, நம்ம என்னைக்காவது அப்படி ஜெபிச்சிருக்கோம்? ஏன் நம்மளுடைய ஜெபத்திற்கு ஏன் இந்த பதில் கிடைக்கல? என்ன சொல்ல முடியுமா? கடமைக்காக ஜெபிக்க கூடாது. அல்லேலூயா. கடமைக்காக வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம்,
கடமைக்காக தனிப்பட்ட ஜெபம், கடமைக்காக வேத வாசிப்பு, கடமைக்காக அது இது, கடமைக்காக செய்யவே கடமைக்காக செய்யறன்னு சொல்லி அதை செய்யாமலே போகலாம். அல்லேலூயா. அதை நீ செய்யாமலே போகலாம். அருமையான தேவஜனமே, ஜெபமும் வேத வாசிப்பும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமே ஆனால் அந்த மனிதன் சாதாரணமான மனிதனாய் இருக்க முடியாது. அந்த மனிதனை தேவன் அசாதாரணமான செயல்களை கற்க செய்ய வைப்பார். அருமையான தேவஜனமே, அதே போலதான் அண்ணாள் ஜெபித்தாள். ஜெபித்த உடனே அண்ணாள் என்ன குழந்தைங்க கேட்டா? ஆண் குழந்தை கேட்டான். ஆண்டவர் என்ன குழந்தைங்க கொடுத்தாரு? பெண் குழந்தையை கொடுத்தாரு. அதனால் கீழே வசனம் சொல்லப்பட்டிருக்குது, சில நாள் சென்ற பின்பு. அல்லேலூயா. உடனே ஜபத்துக்கு பதில் கிடைச்சதா? ஹலோ, உடனே கிடைச்சதா? உடனே கிடைக்கல. அதான் கீழே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சில நாள் சென்ற பின்பு. நம்ம காத்திருக்க முடியாது. அல்லேலூயா. நம்மளால என்ன பண்ணிருக்க முடியாது? ஆண்டவர் உடனே தாரும், உடனே கூட சொல்லி ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஆனால் உடனே தரவே மாட்டார். அல்லேலூயா. காத்திருந்து பொறுமையா தான் கொடுப்பார். அருமையான உடனே கொடுத்தா உங்களுக்கு உடனே என்ன ஆயிடும்? திடீர்னு உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் ஆண்டவர் கொடுக்குறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? இயேசுவே வழி அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையை மறந்துடுவீங்க. அல்லேலூயா. என்ன பண்ணிடுவீங்க? மறந்துடுவீங்க. மகாபலிபுரத்துல நல்ல ஒரு வீடை வாங்கி போட்டுட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவீங்க. மீதி உள்ள பணத்தை பேங்க்ல போட்டு வச்சுட்டு அதுலயே நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டு நம்முடைய போதனை பண்ணுவோம். அருமையான அது அல்ல வாழ்க்கை. அல்லேலூயா. சொகுசாய் வாழ்வதல்ல வாழ்க்கை. அருமையான தேவஜனமே, வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது, அவரோட கூட பாடுகள் அனுபவித்தோமோ ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. இங்கே அண்ணாள் என்ன? குடும்பத்துல பாடு அனுபவித்தாள். அல்லேலூயா. குடும்பத்துல நிந்தையை அனுபவித்தாள். குடும்பத்துல பலவிதமான போராட்டங்களை அனுபவித்தாள். இன்றைக்கு கர்த்தர் யாருக்கோ ஒருத்தர் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் நீ பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் குடும்பத்தில் நிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவருடைய தீர்க்கதரிசனமாக வார்த்தை வருகிறது, உன்னுடைய நிந்தை, உன்னுடைய கண்ணீரை மாற்ற ஒரே ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம் என்றால் ஜெபம் என்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் தான். அந்த ஆயுதத்தை நீ என்றைக்கு நீ கையில எடுக்கிறையோ அன்றைக்கு உன்னுடைய சத்துருவானுடைய அழிவை கர்த்தர் உன் கண் முன்னே கர்த்தர் காட்டும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அருமையான தேவஜனமே, அண்ணாள் ஜெபித்தார். ஜெபித்த உடனே தேவன் ஒரு பெரிய ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவஜனமே, ஜெபித்த உடனே இல்ல, சில நாள் சென்ற பின்பு அண்ணாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறார். அவருக்கு என்ன பேரை வைக்கிறாங்க? சாமுவேல் என்னும் பேரை வைக்கிறாங்க. இதே நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டமே, நம்ம எங்க போய் பேரை வைப்போம்? ஜோசியக்காரர்கிட்ட போவோம். எங்க? யாருக்கிட்டங்க போவோம்? ஊழியக்காரர் சொல்ற பேச்சு கேட்க மாட்டோம். யார் சொல்ற பேச்சு கேட்போம்? நம்ம சொந்தக்காரங்க பேச்சு கேட்போம். குழந்தை இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு, அந்த நட்சத்திரம். எங்க குழந்தை எந்த நட்சத்திரத்திலுமே பிறக்கல. நட்சத்திரம் என்பது மேலதான் இருக்கிறது. அல்லேலூயா. நட்சத்திரம் என்பது மேலதான் இருக்கிறது. வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் பழைய காரியங்களுக்கு மரிக்கவில்லை என்றால் இந்த நீதி உள்ள வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வது எப்படி? அல்லேலூயா. நீங்கள் பழைய காரியத்துக்கு மரிக்கவில்லை என்றால் இந்த நீதி உள்ள வசனத்தை ஏற்றுக்கொள்வது எப்படி? அருமையான தேவஜனமே, இந்த நீதி உள்ள வசனத்தை யார் கேட்பார்னா ஆண்டவர் மேல முழுமையாய் வைத்த விசுவாசம் உள்ள மனிதன் தான் இந்த நீதி உள்ள வசனத்தை கேட்பான். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் என்னங்க சொன்னாரு? அவனுக்கு சாமுவேல் என்னும் பேரிடுவாய். இந்த சாமுவேல் யாருங்க? இந்த சாமுவேல் யாருங்க? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுங்க பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. பெரிய தீர்க்கதரிசிங்க. அருமையான தேவஜனமே, ஜெபம் எல்லாவற்றையும் செய்யும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் எல்லாவற்றையும் செய்யும். அண்ணாளுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அண்ணாளுக்கு ஒண்ணுமே இல்லை. இல்லாத போது அண்ணாள் என்னங்க பண்ணா? விசுவாசத்தோடு ஜெபிச்சு அவளுக்கு தேவன் நன்மை செய்தார். அருமையான தேவஜனமே, 2வது குறிப்பை கடன் சொல்லுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2. இங்க ஒரு விசுவாசம் வருது பாருங்க. ஆதியாகமம் 12:1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. இந்த வார்த்தை இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்ககிட்ட சொன்ன என்ன பண்ணுவீங்க? என் மகனாகிய சோ நீ இந்த செங்கல்பட்டை விட்டு, உன் வீட்டை விட்டு,
எல்லாரையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய். எந்த தேசம் ஆண்டவரே? அமெரிக்காவாக இருந்தால் ஓகே அப்பா. எது? அமெரிக்காவாக இருந்தால் ஓகே அப்பா. நல்லா அங்கே நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் சொன்னால் அது நிச்சயமாக இருக்கும். அது அல்ல. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், செழிப்புள்ள வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. செழிப்புள்ள வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம இங்கே பாடுகள் அனுபவித்தால் அங்கே நம்ம சந்தோஷமாக வாழலாம். ஹல்லேலூயா. லாசரு எப்படிங்க இருந்தான்? அவனுடைய புண்களை நாய்கள் நக்கிற்று இந்த வேத வாக்கியம் சொல்ல. அவங்க பூமியில கஷ்டப்பட்டான். ஆனால் அந்த ஐஸ்வரன் எப்படிங்க இருந்தான்? நல்ல சம்பளம், நல்லா 3 வேளைக்கு 4 வேளை சாப்பிட்டு அந்த அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருந்தா கூட சரி, அவன் பரலோகத்தில் இருந்திருப்பான். ஆனால் அவன் தன் தின்றுகின்ற அந்த சிந்துகிற அந்த சாப்பாட்டினால அவன் வயசை நிரப்பின. அருமையான தினமே, இந்த பூமியில் நீங்கள் இறக்கப்படுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு என்ன ஆண்டுங்க? இரக்கத்தின் ஆண்டா. நம்ம இறக்கமாக இருக்கிறோமா? ஹலோ, நம்ம இறக்கமாக இருக்கிறோமா? இறக்கமாக இருக்கணுங்க. ஹல்லேலூயா. இறக்கமாக இருக்கணும். தேவனுடைய கோபம் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துச்சு பார்த்தீங்களா? ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி என்னங்க ஆச்சு? ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்லாம் இந்தியாவில் இது வரைக்கும் கேள்விப்படவே இல்லை. இனிமேலும் நிறைய அழிவுகள் இந்த தேசத்தை சூழ்ந்து கொள்ள போகிறது. ஹல்லேலூயா. இது கடைசி காலம். ஹல்லேலூயா. இது கடைசி காலம். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், தேவ கோபத்தின் ஆண்டு என்று கர்த்தர் சொன்னார். ஏன்னா தேவனுடைய கோபத்தின் ஆண்டு தான் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இனிமேலும் பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகளில் நம்ம தள்ளப்பட போகிறோம். ஏனென்றால் ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் வாழ்கிற காலத்தில் கூட இயேசுவின் வருகை இருக்கலாம். ஹல்லேலூயா. நாம் வாழ்கிற காலத்தில் கூட இயேசுடைய வருகை இருக்கலாம். அருமையான தேவஜனமே, அந்த இயேசுவின் வருகைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும் என்றால் உன் விசுவாசத்தை கற்புள்ள கன்னிகையாய் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அருமையான தேவஜனமே, இந்த அண்ணால் தேவனுடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து ஜெபித்த உடனே தேவன் பெரிய ஒரு விண்ணப்பத்தை ஒரு ஊழியக்காரர் மூலமாக கொடுத்து சில நாள் சென்ற பின்பு அவள் கர்ப்பவதியாகி ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, இந்த உலகத்தை கலக்குகிற ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவஜனமே, ஜெபம் தான் ஒரு பெரிய ஒரு மலையையும் பெயர்க்க செய்யும். அருமையான தேவஜனமே, உன்னுடைய ஜெபம் தான் பெரிய ஒரு பிரச்சனையும் முறியடிக்க செய்யும். அருமையான தேவஜனமே, ஜெபம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அருமையான தேவஜனமே, அருமையான பாஸ்டர் சுந்தரமையா சொல்லுவாரு, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லுவார். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நம்ம ஜெபத்துல எல்லா காரியம் நாம் கேட்க வேண்டும். அதே போல ஆபிரகாம் என்னங்க பண்ணா? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னான். ஆபிரகாம் போனானா இல்லையா? அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த மாதிரி பிரசங்கத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா கேட்போம். ஹல்லேலூயா. என்னங்க பண்ணுவோம்? ஆசீர்வாதம் உடனே கிடைக்கணும். ஹல்லேலூயா. உடனே கிடைக்கிற ஆசீர்வாதம் அது கர்த்தர் கொடுக்காதது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு எழுதி வைத்துக்கொள்ளுங்க. உடனே கொடுக்காத ஆசீர்வாதம் அது யார் கொடுக்காதது? கர்த்தர் கொடுக்காதது. ஹல்லேலூயா. தாமதப்படுத்தி நீங்க ஒரு காரியத்தை ஜெபிச்சு ஆண்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அதுதான் ஆசீர்வாதம். இந்த வாக்குத்தத்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல தராருங்க? 75 வயசுல தராரு. எத்தனை வயசு? 75 வயசுல தராரு. அது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா? 21 வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு என்னங்க சொன்னார் ஆண்டவர்? சாராளுக்கு அதுக்கு முன்பு சாராள் என்ன பண்றா? நானா கர்ப்பம் தரிப்பேன்னு சொல்லி சாராள் என்ன பண்றா? நகைக்கிறா. ஹல்லேலூயா. He is laughing. ஹல்லேலூயா. He is laughing. அவன் சிரிக்கிறாள். அருமையான தேவஜனமே, அது தேவதூதன் சொன்னா, நீ சிரிக்கிறியா? உன் மூலமா தான் நான் செய்வேன். ஹல்லேலூயா. இது நடக்கவே நடக்காது என்னுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா.
என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் என்னதான் சொன்னாலும் சரி என்னுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி இருக்கீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, அது செத்த உறுப்பா இருந்தா கூட சரி, ஆண்டவர் சாராளுடைய கர்ப்பம் என்னவா இருந்ததா? செத்ததா இருந்ததா? மரியான் தேவஞ்சனமே, அந்த செத்த கர்ப்பத்திலே ஆண்டவர் என்ன பண்றாருங்க? ஒரு குழந்தை கர்த்தர் உற்பத்தி இருக்கிறார். அருமையான தேவஞ்சனமே, விஞ்ஞானியாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரே ஒரு கண்டுபிடிப்பு. என்ன கண்டுபிடிப்பு சொல்லுங்க? கர்த்தரை குறித்த காரியம் தான். அதுக்கப்புறம் இன்னொன்னு எல்லாம் ரைட்டு தான். முக்கியமானது நான் சொல்லட்டுங்களா? கருவுல குழந்தைக்கு எப்படி எலும்பு உருவாகுது, எப்படி சதை உருவாகுது, எப்படி கண்ணு உருவாகுதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் இந்நாள் வரையிலும் அவங்க குழம்பி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா நம் தகப்பனாகிய ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாரு? தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். அருமையான தேவனே, ஆண்டவர் சொல்றாரு, கிரகிக்க முடியாத அதிசயம், கிரகிக்க முடியாத அற்புதம். ஒரே ஒரு பாடலுடைய வரையை நான் பாடுகிறேன். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. சொல்லலாமா? எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிங்க? என் தாய் உருவாகும் முன்னே, அல்லேலூயா, நம்மளை பெற்றெடுத்த அம்மா உருவாவதற்கு முன்னே ஆண்டு எதை தெரிந்து கொண்டாரா? கருவை தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. இதுதான் விஞ்ஞானியாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரே ஒரு காரியம். இனிமேல் அவனால கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னா அது ஆண்டவருடைய கண்டுபிடிப்பு. ஆண்டவருடைய கண்டுபிடிப்பை எந்த ஒரு மனுஷனாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அருமையான தேவனே, அதே போலதான் தேவன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 22ஆம் அதிகாரம் வாசிங்க. 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எந்த காரியங்கள்ங்க? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சாரால முன்னாடி 21ஆம் அதிகாரம் 1-2 வாசிச்சால ஆண்டவர் சாராளுக்கு குழந்தைய கொடுத்துட்டார். அந்த குழந்தைக்கு என்ன பேருங்க? சாராலும் எதனா ஜோசியக்காரர்கிட்ட போய் தான் பிள்ளைக்கு பேரை வைக்கணும்னு சொல்லி கேட்டாரா? கேட்கல. ஆண்டவர் சொன்ன பேர் தான் அவன் பிள்ளைக்கு ஈசாக்கு என்ற பெயரை வைத்தாங்க. இன்னைக்கு ஏன் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள் ஏன் இன்னும் ஆசீர்வாதமா இல்லை? ஒன்னே ஒன்று சொல்லுங்களா? ஜாதகம் பார்த்து மட்டும் வைக்காதீங்க. இல்லையா? ஜாதகம் பார்த்து மட்டும் வைக்காதீங்க. அருமையா பிஷப் ஐயா கிட்ட கொண்டு போய், ஐயா எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, நீங்களே நல்ல ஒரு பேரை வைங்க சொல்லி உங்கள் ஊழியக்காரர்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய தலைமுறைக்கு ஆசீர்வாதம். மரிமேடு அந்த குழந்தைக்கும் அதுதான் ஆசீர்வாதம். மரிமேடு தேவன் தயவு கூர்ந்து உங்களுடைய கரங்களை கும்பிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன், யாரும் ஜாதகத்தை நம்பி போகாதீங்க. அல்லேலூயா. உன் பிள்ளைக்கு இந்த ஜாதகம் சரியில்லை, அந்த ஜாதகம் எல்லாம் போய் அதெல்லாம் மனுஷனுடைய இருதயத்திலே உண்டான கற்பனைகள். அருமையான தேவன், அதே போலதான் தேவன் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சோதனைங்க? அவர் உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதனன் நீ இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். இதே ஆண்டவர் நம்ம கிட்ட சொன்ன என்னங்க பண்ணுவோம்? வழியே இது ஆண்டவர் பேசல, பிசாசு பேசுறது. அல்லேலூயா. இதே ஆண்டவரே
ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டிருப்போம், ஆண்டவரே இது கொடுங்க, எனக்கு எங்கள் பணத்தை இவர் கொடுத்தா, இது யார் கொடுத்ததா இருக்கும்? இதுதான் ஆண்டவர் கொடுத்தது. பெற்ற பிள்ளை யாருன்னா கேட்பாங்களா? இது பிசாசு தான் பேசுது. அல்லேலூயா. என்னதுங்க இது? பிசாசு தான் பேசுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்னங்க சொல்றாரு? நான் உனக்கு காண்பிக்கும் மலைக்கு போய் உன் பிள்ளைய பலியிடு. அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் எப்படிங்க விசுவாசத்தின் தகப்ப நம்ம சொல்றோம்? எப்படிங்க சொல்றோம்? எங்க அவன் பார்க்கலங்க, அவன் பிள்ளை பிறகுன்னு சொல்லி அவன் பார்க்கல. ஆனா ஆண்டவர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பிள்ளைய கர்த்தர் கேட்கிறான்னு சொல்லி அவன் என்னங்க பண்ணா? கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுதாங்க விசுவாசம். அல்லேலூயா. அதுதான் விசுவாசங்க. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணிருக்குது? நம்முடைய விசுவாசம் நம்ம எனக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும், என் விசுவாசத்துல எனக்கு ஒரு இழப்பு கூட தேவையில்லை. அல்லேலூயா. என் விசுவாசத்துல ஒரு ரூபாய் கூட நான் இழந்து போக மாட்டேன்னு சொல்லி நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. உங்க விசுவாசத்துல நீங்க எதை இழக்கிறீங்களோ தேவன் அதை ரெட்டிப்பாக மாத்திரமல்ல 100 மடங்காய் கர்த்தர் பலனை தருவார். அருமையான தேவன், நாமே விசுவாசத்தை நம்ம இழக்கும் பொழுது தேவன் எல்லா விதமான காரியத்தை தேவன் ரெட்டிப்பாய் தருவார். அதே போலதான் தேவன் ஈசாக்கை தேவன் தகன பலியிடும்படிக்கு எங்க கொண்டு போறான்? மோரியா மலைக்கு கொண்டு போறான். மோரியா மலை கொண்டு போய் அந்த பிள்ளை ஏன் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லி தெரியுங்களா? ஈசாக்கு அப்ப எத்தனை வயசுனா கிட்டத்தட்ட 12 வயது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. 12 வயசு பையனை ஆபிரகாம் நடந்துதான் கூட்டு போறாரு. உங்க பிள்ளையை நான் நடக்க வச்சிருக்கீங்களா? ஹலோ, உங்க பிள்ளையை நடக்க வச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. நடந்தா சுகர் வியாதி வராதா? அல்லேலூயா. நடக்கணும். இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி நடந்தார். அல்லேலூயா. சுற்றி நடந்தார். இன்னைக்கு நம்ம நடக்க பழகி கொள்ள வேண்டும். அருமையானதை நம்ம ஆண்டவர் சொன்னாரு, ஈசாக்கு ஆபிரகாம் மலை மேலே கொண்டு போயிட்டார். கொண்டு போகும்போது ஈசாக்கனுடைய கையும் காலையும் ஆபிரகாம் என்ன பண்றாரு? கயிறுனால கட்டுறாரு. இதே உன் 12 வயசு பையனை மலையில கொண்டு போய் கையும் காலை கட்டினா உன் பையன் என்ன பண்ணுவான்? உன் பையன் என்னங்க பண்ணுவான்? வேண்டாமான்னு சொல்ல மாட்டான். என்ன தெரியுமா பண்ணுவான்? அந்த கயிறு அறுத்துட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். அல்லேலூயா. அதோட ஒரு வார்த்தை உன் கண்ணு எதிர்க்க நிற்கவே மாட்டான். ஆனா ஈசாக்கு என்னங்க பண்ணா? அதுதாங்க விசுவாசம். அல்லேலூயா. அவன் தன் பிள்ளையை விசுவாசத்தோடு வளர்த்தான். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்ம எப்படி வளர்க்குறோம்? அல்லேலூயா. அஜித் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணு, விஜய் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணு. உலகம் வேணாங்க. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள எது வேணாம்? உலகம் வேண்டாம். அல்லேலூயா. உலகம் என்பது தேவனுக்கு விரோதமாக உண்டாகும் பகை என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளை யார் ஸ்டைலுக்கு வளர்க்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஸ்டைலுக்கு வளர்க்கணுங்க. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல உலகம் காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல எந்த விதமான கபடும் காணப்படவில்லை. எந்த விதமான அவருக்குள்ள எப்படி இருந்ததா? பூரண அழகுள்ளவராய் இருந்தது. அருமையானவர்களே, நம்ம வெளிப்புற அழகில் அவருக்கு உள்புறம் அவ்வளவு பெரிய தூய்மையா இருந்ததாம். அருமையானவர்களே, நம்ம அதுதான் உங்கள் இருதயத்தினாலே நீங்கள் அறியப்படுவீர்கள். அருமையானவர்களே, இருதயத்திலிருந்து என்ன வருமா? பொல்லாத சிந்தனைகள், பொல்லாவிதமான காரியங்கள் புறப்பட்டு வரும் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஈசாக்க கயிறு வச்சு கட்டிட்டு கத்தி ஓங்க போயிட்டாங்க. நம்மளாம் மனசு வருமா? ஹலோ, நம்மளுக்கெல்லாம் மனசு வருமாங்க? கத்தி ஓங்க கொண்டு போயிட்டான். ஈசாக்கு என்ன பண்றான்? அப்பா வெட்டாதேன்னு சொல்லல, அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, இம்மட்டும் நிறுத்து. அல்லேலூயா. இம்மட்டும் நிறுத்து, உன் குமாரனுக்கு ஒரு கெடுதியும் செய்யாதே, அவன் மேலே கை போடாதே என்று சொல்லும்போது அப்போதான் என்ன ஆண்டவர் என்னங்க சொல்றாரு? அப்போதான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. எங்க கிரையம் இல்லாம ஒண்ணுமே நம்மளால செலுத்த முடியாதுங்க. ஆபிரகாம் விசுவாசத்திற்கு கிரயமாக தன்னுடைய மகனை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தது நிமித்தம் தேவன் அவனை விசுவாசத்தின் தகப்பன் என்று கர்த்தர் பேர் எடுக்கிற. அருமையானவர்களே, அதுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் தராரு. வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அவர் பிள்ளை, அது கீழே வாசிங்க.
உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் எனக்காக ஒப்பு கொடுத்தபடி